ஆயுதெழுத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லி அது கொதிப்பாக மாறி அது இன்னும் அந்த கொதிநிலை அடங்காமல் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கு மீண்டும் அவர்கிட்ட கேள்வி எழுப்பப்படும் போது அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது நான் அதுக்கு ஆதாரம் கொடுக்குறேன் அப்படின்னு அடுக்கடுக்காக நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அவங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆதரிச்சாங்க தெரியுமா, அவங்க வந்து ராமர் கோயில் ஆதரிச்சாங்க தெரியுமா அப்படின்னு நிறைய விஷயங்களை ஆதாரமாக சொல்கிறார். அந்த பிரச்சனை அதனுடைய கொதிநிலை அடங்காமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் பாஜக முன்வைப்பதற்கு என்ன காரணம், என்ன பின்னணி, உங்க சொல்வது சரிதானோ கேட்போம். தற்போது நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவருடைய நிகழ்ச்சி அன்போடு வரவேற்கின்றேன். முன்னாள் அதிமுக எம்பி, அரசியல் விமர்சகராக அவதாரம் எடுத்துக்கக்கூடிய திரு KC பழனிசாமி அவர்கள் நம்மோடு இணைகிறார். அதே போல வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டனும் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் ராமன் அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ரமேஷ், அது ஏற்கக்கூடியதா இருக்கா? முதற்கட்டத்திலே ஒரு அனைவருக்குமான கட்சி எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு ஒரு திராவிட தலைவியாக அறியப்பட்ட ஜெயலலிதா அவர்களை ஒரு இந்துத்துவ வட்டத்துக்குள்ள அடைக்க பார்க்குதா பிஜேபி? இதை விரிவான கோணத்தில் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே எனக்கு முதல் கட்டமாக கருத்து என்னிடமிருந்து துவங்கி இருப்பதால் சற்று விரிவாக கூற அனுமதிக்க வேண்டும். இது திரு அண்ணாமலை அவர்களுக்கு முன்பாக கடந்த ஒரு மாத காலமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நான் தொடர்ந்து பேசி வருகிற கருத்து. தமிழகத்தில் பாரதிய ஜனதா பார்த்து தான் அவர் பேசிட்டாரோ இல்லை தெரியல, அவர் பல வீடியோவை பார்க்கிறாரு. நீங்க தான். ஆமா, தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமாக உயரும் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் பயணம் செய்த எங்களுடைய செய்தியாளர்கள் தெரிவிக்கிற தகவலும் பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 15% வாக்குகள் குறையாமல் நிச்சயமாக பெறும் என்பது. ஆக இந்த வாக்கு வங்கி எங்கே இருந்து உயரப்போகிறது? இதற்கு 3 காரணிகள் முக்கியமாக இருக்கும். முதல் காரணி, பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் அடிக்கடி மேற்கொண்ட வலிமையான முன்னெடுத்த பிரச்சாரம். இரண்டாவது காரணம், திரு அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்ட யாத்திரை. மூன்றாவது காரணம், இந்த இரண்டுக்கும் சற்றும் குறைவில்லாத முக்கியமான காரணம், செல்வி ஜெயலலிதா இருந்தவரை பாரதிய ஜனதாவுக்கு விழ வேண்டிய வாக்குகள் செல்வி ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து கிடைத்து வந்தது. பாரதிய ஜனதா இங்கே வலிமை பெறாமல் இருந்ததற்கு காரணம், மிக முக்கியமான காரணம், செல்வி ஜெயலலிதா என்கிற ஆளுமை, அவர் ரெப்ரசன்ட் பண்ண பாலிசிஸ், அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்திக் கொண்டார் என்பதுதான். அந்த புள்ளியில் இருந்துதான் நான் இதை ஆரம்பிக்கிறேன். செல்வி ஜெயலலிதாவே ஒரு ஹிந்துத்துவ சக்தியாக இருக்கும்போது, ஹிந்துத்துவ கருத்துக்களோடு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறவராக, தயக்கமின்றி வெளிப்படுத்திக் கொள்ளுகிறவராக இருக்கும்போது பாரதிய ஜனதாவுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? இந்துத்துவ மனநிலை கொண்டவர்கள்லாம் அங்க போட்டாங்க. ஆமாம், நான் இன்னும் வருகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையாக வீழ்த்த வேண்டும், வீழ்த்தக்கூடிய தலைவர் என்பதற்கு அவர்கள் கருதிய முக்கியமான காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உதட்டளவில் சொல்லிக்கொண்டு சிறுபான்மையினரை தாஜா செய்கிற அரசியலை தொடர்ந்து நடத்தி கொண்டு ஹிந்து மத விரோத கருத்துக்களை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெளிப்படுத்தி வந்த காரணத்தால் அந்த கட்சிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் என்ன வித்தியாசம் தான் சார். இப்போ ஜெயலலிதா அவர்கள் என்னைக்குமே இந்து விரோத கருத்தை வெளிப்படுத்தல. அவங்க ஏதோ கோவிலையோ எதையோ கேலி பேசல, எதையுமே செய்யல. அதே சமயம் எல்லா மதங்களையும் அரவணைச்சும் தானே போனாங்க. அவங்க அடிக்கடி தேர்தல் பிரச்சாரத்துல அதிமுக நாங்க ஹஜ் யாத்திரைக்கும் அனுப்புவோம், மானசரோவருக்கும் அனுப்புவோம், இதுக்கும் பணம் கொடுப்போம், எல்லாத்துக்கும் கொடுப்போம். லெட் மீ ஃபினிஷ். நான் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு ஒரு 4 நூற்றாண்டு காலத்தில் கடைசி 16 ஆண்டு காலம் மிக நெருக்கமாக பயணிக்கிற வாய்ப்பு பெற்றேன். அவரோடு பல விஷயங்கள் பற்றி நான் உரையாடி இருக்கிறேன், இப்போது விவாதித்துக் கொண்டிருக்கிற பொருள் உட்பட. ஆகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் வரிசையாக அண்ணாமலை குறிப்பிட்ட 1-2 மட்டும் சொன்னீர்கள். இந்தியாவில் அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டாமல் வேறு எங்கு கட்டுவது என்று கேட்ட முதல் திராவிட இயக்க தலைவர், அண்டர்லைன் திராவிட இயக்கம், அண்டர்லைன். ஆச்சா, அடுத்தது கரசேவையை ஆதரித்தார். வேறு எந்த கட்சியாவது ஆதரித்ததா? கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க, அதெல்லாம் கூட அண்ணாமலை சொல்லுங்க. ஆச்சா, பொது சிவில் சட்டத்தை பேசினார், 370 நீக்கம் பேசினார், மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தார். தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியிலே உள்ளே சில பேர் சொல்லி கொஞ்சமாவது சிறுபான்மையினர் ஓட்டு வாங்க வேண்டும், இது ஒரு காரணம், அரசு ஊழியர்களை நீக்கியது ஒரு காரணம் என்று சொல்லி அந்த 2 மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து 2004ல அவங்க ரோல் பேக் பண்றாங்க. இல்ல, நான் சொல்றேன், தமிழ்நாடு இதை ஏற்கவில்லை என்று தெரிந்து நான் சொல்லுகிறேன், பார்ட்டியில அதுக்கு அப்புறம் திரும்பி அது போவே இல்ல. பார்ட்டியில இன்சைட் தேர் வேர் இன்சைட் பிரஷர்ஸ் இன்சைட் தி பார்ட்டி.
ஒரு டெலிபரேஷன் நடக்கும்போது அது வெளிப்படுகிறது. அதெல்லாம் உள் விவரங்களை அறிந்ததை நான் சொல்றேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். செல்வி ஜெயலலிதா, நான் கேட்கிறேன், என்னுடைய நண்பர் பழனிசாமி இங்கே இருக்கிறார், அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு அந்த காலத்தில் இருந்தவர். செல்வி ஜெயலலிதாவோடு அதிகம் பழக வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் அவரை நோக்கி ஸ்பெசிபிக்காக ஒரு கொஸ்டின், எம்ஜிஆர் ராமநவமிக்கு வாழ்த்து சொன்னாரா? எம்ஜிஆர் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொன்னாரா? எனக்கு பதில் தேவை. செல்வி ஜெயலலிதா சொன்னார், தன்னை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டார் அந்த பண்டிகைகளோடு. நான் ஹனுமன் சாலிசா படிப்பவர். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாக்குமே ஒரு ஷிஃப்ட் இருக்கு. ஜெயலலிதா அவர்கள், நான் சொல்லுவது, அவர் ஒரு இந்துத்துவ தலைவர் என்று நான் முத்திரை குத்தல. அவர் ரம்ஜான் விருந்து நடத்தினது எனக்கு தெரியும், நானும் போயிருக்கேன். அப்ப அன்றைய அமைச்சர்கள்லாம் பளிச்சு இருங்க வர அன்றைய அமைச்சர்கள்லாம் பளிச்சுன்னு விபூதி குங்குமத்தோட போய் உட்காருவாங்க. அத்தனை பேரும் ஃப்ரண்ட் ரோல, யாரும் அழிச்சிட்டு. இப்ப எடப்பாடி அந்த மாநாட்டுக்கு போனாரு, விபூதி அழிச்சிட்டு. அந்த மாதிரிலாம் இந்த போலி வேலையெல்லாம் பண்ணலாம். அப்போ அம்மா காலத்தில் பண்ணவும் முடியாது. பளிச்சுன்னு விபூதி குங்குமத்தோட தான் கோட்டைக்கே வருவாங்க. நல்லா பட்டையா போட்டுப்பாங்க. பல வேஷங்கள் போட்டவங்க எல்லாம் அங்க இருக்காங்க, எனக்கு தெரியும். எல்லாம் என்னுடைய நண்பர்கள் தான். ஆனால் நான் சுருக்கமாக மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறேன், அவர் எல்லா மதத்தினருடைய உணர்வுகளையும் மதிக்கக்கூடியவர், எந்த உணர்வையும் காயப்படுத்தக்கூடியவர் அல்ல. நீ என்ன நெத்தில ரத்த வழி தான் கேட்கக்கூடியவர் அல்ல. அதுதான் சார், அது இந்துத்துவம் இல்லன்றாங்க அவங்க. நீங்க எப்ப எல்லாம் இந்துத்துவம் என்பது ஒரு தீவிரமான ஒரு கொள்கை, அது இந்துத்துவான்னு பேசினா இந்துத்துவம்ன்றது தீவிரமான கொள்கை எல்லாம் கிடையாது. மைனாரிட்டி இந்துத்துவம் தீவிரமான கொள்கை எல்லாம் கிடையாது. இந்துத்துவா இஸ் வே ஆஃப் லைஃப்னு சுப்ரீம் கோர்ட்டே கூறியிருக்கிறது. அது வேறு. நான் பேசுவது தன்னுடைய மத நம்பிக்கைகளை, தன்னுடைய வழிபாட்டு விஷயங்களை. ஆன்மீகவாதியா இருப்பது வேற, இந்து மதத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பது வேற, இந்துத்துவவாதியா இருப்பது வேற. நான் சொல்லுகிறேன், she totally identify her with ideologies of Hindutva. ஓகே, கேப்போம். பளிச்சின விபூதியோட இருக்கக்கூடிய திரு மணிகண்டன் அவர்கள் கை தூக்கிட்டே இருக்காரு. திரு மணிகண்டன், ஏத்துக்க மாட்டீங்களா? அது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாக்குமே ஷிஃப்ட் இருந்திருக்கு பாருங்க. அவங்க இவ்வளவு பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றாங்க, அதை வெளிப்படையா தன் அடையாளத்தை காட்டிக்கிட்டாங்கன்றார், மறுக்க முடியுமா? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கமா. என்னம்மா நெத்தியில் பெருசாக பொட்டு வச்சுருக்கீங்க, நீங்களும் இந்துத்துவவாதியா? இப்போ தான் நான் கூர்ந்து கவனிச்சேன், பெருசாக பொட்டு வச்சுருக்கிறீங்களா? ஓ, நீங்கள் அந்த சைடாட்டு இருக்குதுமா. மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்கள் சொல்கிறத நான் மறுக்கல. மறைந்த புரட்சி தலைவியோட நீண்ட நெடுகாலம் பயணித்தவர், அவங்களோட அகமும் புறமும் அறிந்தவர் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லைம்மா. அவர் சொல்கிற கருத்தில் எனக்கு நான் முரண்படுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னாம்மா, தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் புரட்சி தலைவி அவர்கள் ஹிந்து தர்மத்தை தவறாமல் கடைபிடித்தவர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதாவது ஸ்ரீரங்கநாதரையும் தில்லை நடராஜரையும் பீரங்கி வைத்து பிளக்கும் நன்னாள் எதுவோ, ஹிந்து என்றால் திருடன், ராம எந்த காலேஜில் இன்ஜினியரிங் முடித்தான் அப்படின்லாம் வெளியில் பகுத்தறிவு பேசிட்டு தான் குடும்பத்தில் இருக்கிறவங்கள ரகசியமா கோயிலுக்கு அனுப்பிச்சு பக்தி மார்க்கத்துல கடைசி காலத்துல சாய்பாபா இல்ல. நம்ம தொடர்ந்து நீங்க அந்த பக்கமே பேசுறீங்க. நான் சொல்லிடுறேன் வித்தியாசத்தை புரியுதா. அந்த மாதிரி ஒரு இல்ல ஒரு நிமிஷம், நான் எதுக்கு சொல்றேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அந்த மாதிரி வெளியில ஒரு போலி பகுத்தறிவு பேசிட்டு ஹிந்து மத நிந்தனையை பண்ணிட்டு இருந்த ஒரு மாபெரும் கட்சிக்கு நடுவுல நான் ஒரு ஹிந்து, அதை தாண்டி பாத்தீங்கன்னா பல இடத்துல சொல்லியிருக்காங்க, ஒரு திராவிட கட்சியின் பாப்பாத்தினான் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ்ல அவங்க சொல்லியிருக்காங்க, தன்னை ஒரு ஹிந்துவா அவங்க சார்ந்திருக்கிற மதத்தை எந்த விதத்திலையும் மறைக்கல, தன்னுடைய தெய்வ பக்தியை அவங்க மறைக்கல. கடவுள் மேல அவங்களுக்கு இருந்த பக்தி எந்த காலத்திலையும் டவுட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க சொல்றதானே அவரும் சொல்றாரு. நான் சொல்றேம்மா, ஆனால் தன்னுடைய பொது வாழ்வு மற்றும் அரசியல்ல அவங்க முழுக்க மதச்சார்பற்றவங்களா தான் இருந்தாங்கிறது தான். இந்த இடத்துல தான் நான் ரமேஷ் சார் சொல்றதுலயும் மாறுபடுறேன். அவங்களுடைய இப்ப நீங்களும் பொட்டு வச்சிருக்கீங்க, நான் நெத்தியில இது போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் ஹிந்துத்துவவாதி கிடையாது. நான் ஹிந்து மதத்தை, இந்து சனாதனத்தை நான் ஃபாலோ பண்றவன், ஆனா நான் ஹிந்துத்துவவாதி கிடையாது. அந்த மாதிரி தான் அம்மா பொதுவாழ்வு. இப்ப ரமேஷ் சார் சொன்னாரு 370 நீக்கிறதுக்கு ராஜ்யசபாவில் இன்றைய அதிமுக அதுல இருந்து விலகி போயிருச்சு அப்படிங்கிறது தான். நீங்க ராமர் கோயிலுக்கு போக மாட்டேன்றதுக்கு சாக்கு போக்கு சொல்றீங்க. அந்த அம்மா என்ன, நீங்க இந்து மதத்தை பின்பற்றுவராக இருந்தா குறைஞ்சபட்சம் நீங்க ராமர் கோயிலுக்கு போயிருக்கலாமேன்னு அவர் கேக்குறாரு. அப்ப ஏன் அதை அவாய்ட் பண்றீங்கன்னா நீங்க வேற ட்ராக் எடுக்கிறீங்கன்ற. அப்ப முதல்ல நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு போனாதான் சரியா இருக்கும். அம்மா எப்படி எல்லாருக்கும் பொதுவான ஒரு தலைவராக, இந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய எல்லாருக்கும்
பொதுவான ஒரு தலைவரா இருந்தாங்களோ திரு எடப்பாடி பழனிசாமி காலத்திலையும் அதுதான் தொடருங்கிறதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்லிடுறேன். எடப்பாடி பழனிசாமி அம்மா காட்டின வழியில எங்களுக்கு அல்லாவும் வேணும் ராம் லல்லாவும் வேணும்னு தான் அவர் சொல்றாரு. ஒழிய ராமரை இழித்தோ பழித்தோ பேசல. உள்ளபடியே பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கருமந்துறைங்கிற இடத்துல உள்ள கரியராமர் கோயில் பிரசித்தி பெற்ற கோயில்ல தன்னுடைய கால்வழியை பொருட்படுத்தாம ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் நடந்து போய் 2000 பேருக்கு அங்க அன்னதானம் கொடுத்து அந்த பூஜையிலையும் கலந்துகிட்டாரு. ராமரை கும்பிட்டா தான் நீங்க ஒத்துக்குவீங்களா? அதே நாள்ல பாத்தீங்கன்னா வைகுண்டரை போய் வழிபட்டார் எடப்பாடி பழனிசாமி. கரெக்ட் நான் மறுக்கல, அவர் கோயிலுக்கெல்லாம் போறாரு, நம்ம நிறைய பார்க்கிறோம். ஆனா கேள்வி, நம்ம ஜெயலலிதா அவர்கள் முன்வைத்த பல்வேறு கொள்கைகளை இன்னைக்கு அதிமுக யூட்டன் போட்டுருச்சுன்றாரு. இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் அவங்க ஆதரிச்சிருக்காங்க, ஆர்டிகல் 370 நீக்கத்தை அவங்க ஆதரிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க இன்னைக்கு வந்து பல்ட்டி அடிச்சிடுறீங்க உங்க வாக்கு வங்கிக்காக அப்படிங்கிறார். நிச்சயமா கிடையாதுங்க. அதாவதுங்க நான் ஒரு விஷயம் சொன்னா ரமேஷ் சார் அதை மறுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு காலத்துல பாஜகவோடு தமிழகத்துல முதல்ல கூட்டணி ஏற்படுத்தினது 98ல புரட்சி தலைவி அப்படிங்கிறது வரலாறு, அதை யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது. அதே பாத்தீங்க அப்படின்னா 2006ல இருந்து தன்னுடைய இறுதி காலம் 2016 வரைக்கும் சிறுபான்மையினர் சமுதாய நலன் பாதுகாக்கணும், அவங்களுடைய நலன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டக்கூடாதுன்னு தன்னுடைய ஆப்த நண்பர் உற்ற தோழர் அம்மாவுடைய அரசியல் ஆலோசகராக திகழ்ந்த திரு சோ அவர்கள் பலமுறை பாஜகவோடு கூட்டணி வச்சுக்கங்க அப்படின்னு வலியுறுத்தி சொன்னப்ப கூட அதை மறுத்து இது சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடா போயிடும் அப்படின்னு வச்சுக்கல. பிரதமர் மோடியோட அந்த முடிவெடுத்தது சிறுபான்மையினர் நலனுக்காகவா சிறுபான்மையினர் ஓட்டுக்காகவா? எல்லாம் ஒண்ணுதானம்மா. சிறுபான்மையினர் நலன்ல தான் அவங்க ஓட்டு அடங்கியிருக்கு. அவங்களுக்கு நல்லது பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஓட்டு போடுவாங்க. இதுல ஒண்ணும் பெரிய இது இல்லையா? எதுக்குமா வேஷம் போடுறாங்க? இப்ப இது பண்ணிட்டு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போனா நீங்க போட்ட பிச்சையாச்சு இதுன்னு இப்ப இருக்கிற ஆட்சிக்காரங்க சொல்லலையா? இஸ்லாமிய இதுக்கு போனாங்கன்னா நீங்க உங்களால தான் நாங்க ஆட்சியில் இருக்கிறேன்னு சொல்லலையா? அந்த மாதிரி போலி வேஷம் போடாம அவங்களுடைய நலனை முன்னிறுத்துவதற்காக நல்லா நோட் பண்ணிங்க. அன்றைய காலகட்டத்தில் பாஜகவோடு சேர்ந்திருந்தால், தன்னுடைய ஆப்த நண்பர் நரேந்திர மோடியோடு கூட்டணி வைத்திருந்தால் அரசியல் ரீதியாக இன்னும் ஏகப்பட்ட பலன் கூட கிடைச்சிருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி சிறுபான்மையினர் நலன் எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாதுன்னு 2006ல இருந்து 2016 இறுதி வரைக்கும் அவங்க கூட்டணி வைக்கல. அதே வழியை தான் எடப்பாடி பழனிசாமி பண்றாரு. எப்படி மாறி இருக்கு நீங்க சொல்ல முடியும்? ரெண்டாவது ஒண்ணே இதை மட்டும் சொல்ல அனுமதிங்க. மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அதோட மட்டும் எல்வோடு அண்ணாமலை சொல்றாரமா, இந்துக்கள் பெரிது எல்லா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற 5 கோடி இந்துக்களும் எல்லா கோயிலையும் ஆடு கோழி பலியிட்டு நிவர்த்தி கடன் பண்ணுவாங்க. அதை தடை பண்ணாங்களே, அப்ப இந்துக்களுக்கு எதிரானவங்கன்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி கோயில் பூசாரிகள் நலவாரியம் கொண்டு வந்தாங்க, உலமாக்களுக்கு உதவித்தொகை கொண்டு வந்தாங்க. அதை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் மானியம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஜெருசலேமுக்கும் சேர்த்து கொடுத்துட்டு இந்துக்களுக்கு மானசவரர் போறதுக்கு வந்து மானியம் கொடுத்தாங்க. கோயில் அன்னதான திட்டம் மாதிரி மசூதியிலையும் அன்னதான திட்டம் கொண்டு வந்தாங்க. ஒன்னே ஒன்னு சொல்லிடுறோமா, 98ல ஒரிசாவில் ஸ்டெயின்ஸ் பாதிரியார் எரிக்கப்பட்ட போது அதுல வந்து பஜ்ரங் தளோட பின்புலம் இருக்குதுங்கிறப்ப மிக கடுமையாக அதை கண்டித்தவர் அப்படிங்கறதெல்லாம் வசதியா மறந்துட்டு சிஆர்பிசி சிபிசி படிச்சிட்டு இருந்த ஐபிஎஸ்க்கு தமிழக அரசியல் அம்மா காலத்தில் ஸ்கூல் பையனா இருந்த அண்ணாமலைக்கு கேட்போம் மற்றவர்கிட்ட போறோம். டாக்டர் சுமந்த் அவர்கிட்ட கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். இது வந்து அதிமுகவினருமே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. பிஜேபி இஸ் ட்ரைங் டு அசர்வ் ஜெயலலிதா என்கிற ஆளுமே தனதாக்கி கொள்ள பிஜேபி பார்க்கிறது, எங்க தலைவர்னு சொல்லிக்க பார்க்கிறாங்க, அவங்க ஆக்கிரமிக்க பார்க்கிறாங்க. அப்படிதான் நினைக்கிறீங்களா? நிச்சயமா வந்து செல்வி ஜெயலலிதாவுடைய பாப்புலாரிட்டி இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அந்த வாக்குகளை தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியா தான் பாக்குறேன். பட் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்துத்துவானா என்ன? இந்துத்துவா இஸ் ஏ ஹெகிமனி ஆஃப் ஹிந்துயிசம். ஹெகிமனினா ஒரு ஆதிக்கத்தை செலுத்த ஒரு முயற்சி, அதுதான் வந்து இந்துத்துவா. அதுதான் இந்துயிசத்துக்கும் இந்துத்துவாக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அது கலாச்சார ரீதியான ஆதிக்கமாக இருக்கட்டும், மத ரீதியாக ஆதிக்கமாக இருக்கட்டும், ஒரு ஹெகிமனி அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு ஆதிக்கம் அப்படின்னு ஒரு லூசா ஒரு ரஃப் டிரான்ஸ்லேஷன் கொடுக்கலாம். அதனுடைய முயற்சி தான் இந்துத்துவா. ஸோ செல்வி ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல அந்த காலகட்டத்துல இருந்த அந்த கலாச்சாரத்தை நம்ம பார்க்கணும். இந்து என்று ஒரு நபர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது கூட ஒரு 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 ஹெசிடேஷனோட செய்யக்கூடிய ஒரு காலகட்டம்.
அமைச்சர்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியில ஈவன் குங்குமம் வைக்கிறதுக்கோ இல்ல திருநீர் போட்டுட்டு நெத்தியில போடுறதுக்கே வந்து தயங்கின ஒரு காலகட்டத்துல சார் இப்ப எவ்வளவு திமுக அமைச்சர்கள் வெளிப்படையா கோயிலுக்கு போறாங்க இப்போ இல்லைங்க, இப்போ இல்ல, அந்த காலகட்டத்துல சேகர் உங்களுக்கு பாபு தெரியும். சபரிமலைக்கு மாசம் மாசம் போறாரு சார். இல்ல யாரோ ஒருத்தர் வந்து குங்குமம் வச்சுக்கிட்டு வந்ததாகவும் அவரிடம் அவருடைய தலைவர் கேட்டதாகவும் என்ன அடிபட்டுடுச்சா ரத்தம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி. இல்ல இல்ல அது யாரு என்று நான் போக விரும்பவில்லை. ஒரு நாடாளுமன்ற இல்ல நான் போக விரும்பல. நான் எதுக்கு சொல்றேன்னா அவங்க செல்வி ஜெயலலிதாவுடைய பொசிஷன் வந்து ஒரு நியூட்ரல் பொசிஷன். அவங்க இந்து மதத்தையும் ஆதரிக்கவில்லை, இஸ்லாமிய மதத்தையும் ஆதரிக்கவில்லை, கிறிஸ்துவ மதத்தையும் ஆதரிக்கவில்லை. எல்லா மதத்தையும் போற்றினார், எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் அவங்களுக்கு இவங்கதான் வாக்களித்தாங்க. இஸ்லாமிய மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்கே அளிக்கலைன்னா பெண்கள், இஸ்லாமிய மதத்தை சார்ந்த பெண்கள் அந்த காலகட்டத்துல 1-2 எலெக்ஷன்ல திமுக விட அதிமுக தான் அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க. சோ ஒரு நபர் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருந்த சமுதாய சூழ்நிலை பார்த்து எம்ஜிஆர் அவர்கள் கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்துக்கு சென்றார். ஆனால் முதல் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுக்கு வாழ்த்து சொல்லலங்கறாரு ரமேஷ் சார். ராமன் இருங்க வர இந்த வாழ்த்து சொல்வது என்பது ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சருடைய கடமை. இப்பொழுது முதலமைச்சர் அது செய்யவில்லைங்கிறதுனால அது கடமை ஆகாமல் போய்விடும். ஒரு எந்த ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் நீங்கள் ஒரு மதத்துக்கு விஷ் பண்ணும் போது மற்ற மதங்களுக்கும் விஷ் பண்ணணும். அது வந்து அதனால வந்து நீங்க அந்த மதத்தினுடைய ஃபாலோவரோ இல்ல அந்த மதத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம் இல்லை. நான் இந்த மத நம்பிக்கையை ஒரு நிமிஷம் சார், நான் யாரையும் இன்டரப்ட் பண்ணல. நான் இந்த மத நம்பிக்கையை மதிக்கிறேன் அப்படிங்கிறதுதான் அதனுடைய அர்த்தம். சோ செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல எஸ்பெஷலி திராவிடியன் பாலிடிக்ஸ்ல ஒரு போலரைஸ்டான சூழ்நிலை இருக்கும்போது, அதாவது தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாது இல்ல வந்து மற்றதுக்கு வாழ்த்து சொல்றது வேற ஒரு பார்வையோட பார்க்கிற ஒரு அரசியல் இங்க இருக்கும்போது அதை அவங்க நேரடியா செய்யறாங்கன்னா அப்போ அவங்க ஒரு மெசேஜ் சொல்றாங்கன்றது அவரோட பார்வை. இல்ல ஒரு சின்ன நான் ஒரு லெவல் மேல போறேன். திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய சமூக நீதிய 1% எங்கேயாவது ஜெயலலிதா அவர்கள் கைவிட்டாங்களா? 1% எங்கேயாவது விட்டு கொடுத்தாங்க? நீங்க காட்டுங்க பாப்போம். திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய வெறுக்கத்தக்க பல விஷயங்களை அவர் தவிர்த்தார். கடவுளே இல்ல, இன்னைக்கு போய் கடவுள் இல்லன்னு போய் ஓட்டு கேட்டுவாங்க. திமுகவே கேக்குறேன், போய் ஊரா நீங்க ஓட்டு கேட்கும் போது கடவுள் இல்லை, கடவுளை நம்புறவன் வந்து காட்டு மிராண்டின்னு சொல்லி ஓட்டு கேளுங்களேன் பாப்போம். இப்ப என்ன வந்துட்டீங்க 80% இந்துக்கள் நாங்க கோயிலுக்கு போறதுல நாங்க யாரையும் தடுக்கல வந்துட்டீங்கல்ல. அப்போ திராவிட சித்தாந்தத்தில் சில விஷயங்கள், உதாரணத்துக்கு சமூக நீதி கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கொள்கையாக இருந்தது. ஆனால் அதில் பல அம்சங்கள் நிராகரிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. அதை நிராகரித்து விட்டு எல்லா மதங்களையும் ஒன்றாக வந்து ட்ரீட் பண்றது இந்துத்துவா ஆகிவிடாது. அதுதான் ட்ரூ செகுலரிசம். ஒரு சின்ன கரெக்ஷன் அவருடைய நினைவூட்டலுக்காக வித் டியூ ரெஸ்பெக்ட் டு மிஸ்டர் சுமந்த் ராமன், சின்ன கரெக்ஷன். வெறும் முதலமைச்சராக இருந்த போது மட்டுமல்ல, முதலமைச்சர் என்கிற வகையில் மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருந்த போதும் கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி இதற்கெல்லாம் மக்களுக்கு அவர் வாழ்த்து கூறியிருக்கிறார். அதனால அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எடப்பாடி அவர்கள் பல இந்து மத இதுக்கு மத இப்போ what is the current position of the ADMK? It is deviating from ADMK. அவரும் இந்துத்துவவாதியா? ஓகே, கேப்போம். திரு செல்வி அவர்கள்ட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. நீங்க இந்துவா இருக்கிறவங்க எல்லாமே இந்துத்துவவாதின்னு சொல்லிடுவீங்க போல, அப்படிதான் போயிட்டு இருக்கோம். இல்லைங்க, இதுல மேட்ருன்னா நான் ஒரு இந்துன்னு சொன்னா அதுல என்ன இந்து வெறியனா? நான் ஒரு இந்துங்க, என் சமுதாயம். அதுதான் வித்தியாசம். டாக்டர் சுமந்த் என்ன சொல்றாரு, நீங்க ஹிந்துவுக்கும் மத வெறிக்கும் வித்தியாசம் பார்க்காம இல்லையே. அதுக்கு தான் எங்க தலைவர் அழகா சொன்னாரு. ஜஸ்டிஸ் JS வர்மா 1995 ஜட்ஜ்மெண்ட் படிக்க சொன்னாரு. இந்து மதம் என்பது வாழ்க்கை முறை தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இல்ல இந்து மதத்துல இருக்கிறது தாங்க இந்துத்துவ கருத்து. அது எப்படி நீங்க பிரிச்சு பார்க்க? இந்து மதம் வேற, இந்துத்துவா வேறன்னு ADMK காரங்க சொல்லுங்க.
எங்க அம்மா வந்து இந்துத்துவாவை பின்பற்றல, எங்க அம்மா வந்து இந்துவா கிடையாதுன்னு எப்படி சொல்லுவீங்க சார்? இந்துவா இருப்பது வேற, இந்துத்துவத்தை பின்பற்றுவது. இந்துத்துவான்றது என்ன? இந்து மதத்தினுடைய கடவுள்களை இந்து கோட்பாடு ஆதிக்கம் என்பது இந்துத்துவாங்கிற. என்ன ஆதிக்கம்? இந்துத்துவான்றது என்ன? இந்துத்துவால வந்து நாங்க யாரையாவது வந்து கொடுமைப்படுத்த சொல்றோமா? இந்துத்துவால யாரையாவது வந்து நமக்கு கொல்ல சொல்றோமா? எல்லாரையும் நேசிக்க சொல்றதுதான் இந்துத்துவ தத்துவம். அதை தானே நாங்க தலைவர் சொன்னாரு. இந்துத்துவால வந்து நாங்க பெரியவர் கூற்றுப்படி சார் சேகர் பாபு இந்துத்துவ தலைவர். ஆமா, கோயில் போனா கடவுள் கும்பிடுறவங்க எங்களுக்கு எல்லாருக்கும் அதுதான் எங்களுடைய சமாதானம். கடவுள் கும்பிடுறது இல்ல, அவர் எல்லாத்துக்கும் எங்களுக்கு அகைன்ஸ்டான எந்த கருத்தும் இந்துத்துவ மதத்துக்கு அவர் பேசினாருன்னா அவர் இந்துத்துவாக்கு அகைன்ஸ்ட் தான் நாங்க சொல்லுவோம். அவர் இந்துத்துவாக்கு அகைன்ஸ்டா யார் பேசினாலும் எங்களுக்கு அகைன்ஸ்ட் தான் நாங்க சொல்லுவோம். அதுல என்ன இருக்குது? நான் என்ன கேட்கிறேன், சேகர் பாபு சாரை பேச சொல்லுங்களேன், இந்துத்துவாக்கு அகைன்ஸ்டா நாங்க சொல்றோம். இப்ப என்னன்னா இந்துத்துவ அவரும் இந்துத்துவ தலைவர் தான் இன்னி வரைக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்துக்கு யார் துரோகம் பண்ணாம இருந்தா அது கரெக்ட்டுங்க. இந்துவா பிறந்து இந்துவா பிறக்க வேண்டியது. டாக்டர் சுமந்தோட கூற்றுப்படி எடப்பாடி பழனிசாமி இந்துத்துவ தலைவர் இல்ல இந்துத்துவ தலைவரா இருந்துட்டு இப்ப இல்லையே. திருப்பதிக்கு போறாரு, சேலத்துல பாருங்க ராமர் கோயில் அன்னதானம் பண்றாரு, எல்லாமே கரெக்ட். நான் என்ன கேக்குறேன், ராமர் கோயிலே வரவேற்புன்னு ஒரு தலைவி வந்து 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசுறாங்க. நான் என்ன கேட்குறேன், அதே போல் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட் பண்ணாத முன்னாடி 370 பற்றி பேசக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, அதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோன்னு எங்கள் தலைவர் சொல்கிறாரு. அதாவது எதெல்லாம் உங்கள் தலைவி பேசுனாங்களோ அதெல்லாம் நாங்கள் வந்து செஞ்சுருக்கிறோம். ஸோ உங்கள் தலைவியுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றின கட்சி பிஜேபின்னு சொல்கிறாரு. இதில் என்ன தப்பு? நான் என்ன கேட்கிறேன், கான்ஸ்டிடியூஷன் ஜெயலலிதா வழியில் நீங்க தான் பயணிக்கிறீங்க. ஆமா, நாங்க தான் பயணிக்கிறோம். அதுல என்ன மாற்று கருத்து? வேற யாரை காட்டுங்க. சரி, உதயகுமார் என்ன கேக்குறாரு? நான் கேக்குறேன் உதயகுமார் என்ன கேக்குறாரு, உங்களுக்கு சேலஞ்ச் பண்றாரு. முடிஞ்சா நீங்க பாஜக தலைவர்கள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி ஓட்டு கேளுங்க, ஏன் எங்க தலைவர் கேக்குறீங்க? ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. அதாவது இவங்க வந்து இவ்வளவு பேசுறாங்கல்ல, அந்த அம்மா வந்து காஷ்மீர் விவகாரத்துக்கு ராஜ்யசபா எம்பியா இருக்கிறச்ச 1984ல ஜூலை 26 பேசினாங்களா இல்லையா? அப்போ நாங்கள் ஒன்றும் எங்கள் தலைவர் வந்து எல்லாத்தையும் அவங்க பேசுனது தாங்க எடுத்து பேசினாங்க. கரசாவிக்கு வந்து 20 லட்சம் கையெழுத்து வாங்கினது உண்மையா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், அந்த இயக்கத்தை தொடங்கினாங்களா இல்லையா? அதே ஜெயலலிதா தான், நீங்க 90களில் கேட்ட அதே ஜெயலலிதா தான் 2004க்கு 6க்கு பிறகு பாஜகவோட கூட்டணியே இல்லைன்னு சொல்லி மொத்தமா அதுக்கப்புறம் திருப்பி கூட்டணி வந்துங்க அரசியலுங்க. நான் என்ன கேட்குறேன், கூட்டணி இல்லை ஏங்க? அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணியில இருந்து ஆட்சியில இருந்ததெல்லாம் வந்து ஏத்துக்க மாட்டீங்களா? அப்போ அவங்க வந்து அவங்க இந்துத்துவ கட்சியா இருந்துட்டாங்களோ? இந்துத்துவா இல்ல, எங்க கொள்கைக்கு ஆதரவா வந்த டைமுங்க அது. அவங்களுக்கு தேவைன்னா வருவாங்க. நாங்க என்ன சொல்றோம், எப்பவுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும்ன்றதுல இருந்தோம். அதுல ஜெயலலிதா அம்மையா இருந்தாருன்னு எங்க தலைவர் சொன்னோம். எங்க தலைவர் என்ன சொன்னாரு, ஜெயலலிதா அம்மையா வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானவர் எங்க தலைவர் சொன்னாரா, இல்ல கிறிஸ்துவர்களுக்கு எதிராக சொன்னாரா? எதுக்கு வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேலத்துல இருந்து மணிகண்டன் பொங்குறாரு? எதுக்கு எங்க தலைவர் வந்து ஐபிசி படிச்சாரு? ஐபிசி படிச்சுட்டு தானே ஐபிஎஸ் ஆக முடியும். அது வேணும்னா வேற ஏதாவது சேலம் மணிகண்டன் கான்ஸ்டியூஷன் படிக்காம லாயர் ஆயிட்டாரான்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் வேணும்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். நான் என்ன கேட்குறேன், ஒருத்தர் படிச்சிருக்கிறாருன்னா அந்த படிப்பை வந்து பாராட்டணும். இப்போ மணிகண்டன் அண்ணன் வந்து லாயர் படிச்சிருக்காருன்றது நான் பாராட்ட தான் செய்வேன். லாயர் படிச்சுட்டு அவர் என்ன பேசுறாருன்னா நாங்கள் கேட்க முடியும். இது என்ன கேட்கறது, தனிப்பட்ட விமர்சனம் எதற்கு? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இதில் டிபேட்டில் இல்லை. நான் வந்து ஸ்டாலின் சாரை பற்றி நான் இப்போ பேசினேன்னா நான் எவ்வளோ பெரிய அயோக்கியம்? நான் பேச மாட்டேன். ஏன்னா யார் இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி தான் நான் பேசுவேன். ஸோ எங்கள் தலைவர் பேசுனதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும், இப்போ வந்து அண்ணன் இருக்கார் கேசி பழனிசாமி அண்ணன், ஏதாவது நான் என்ன கேட்குறேன், அவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணனை வந்து எதிர்த்து இவ்வளோ தொலைவு பேசிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன், ராமர் கோயில் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி சார் செய்யறது நியாயமான்னு கேசி பழனிசாமி சாரை சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன். கேப்போம். திரு கேசிபி, ஜெயலலிதா வழியில பயணிக்குதா இன்னைக்கு அதிமுக? அவங்க கனவெல்லாம் நாங்க தான் நிறைவேற்றுறோங்கிறாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு புதுசா அந்த அரசியல் விமர்சகர் பட்டமெல்லாம் வேண்டாம். நான் ஒன்றுபட்ட அதிமுகவை இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் உருவாக்குகிற முயற்சியில தான் இருக்கிறேன். அதே மாதிரி நீங்க போற போக்குல அவர் ரமேஷ் சாரி A1 ஆக்கிட்டீங்க. அவர் கவனிக்கல, ரமேஷ் கவனிக்கல. உங்க லிஸ்ட்ல அவர் தானே கவனிச்சேன். நான் அவர் A1 சொல்றது நான் நகைச்சுவை எடுத்துக்கிட்டேன். முதல்ல அவர் திரு ரமேஷ் அவர்களுக்கு உண்டான விளக்கம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் கோவையில பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கிறாங்க. அப்ப நான் அவரோடு கூட இருக்கிறேன்.
முஸ்லிம்களுக்கு பிரதிநிதி இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாங்க. எம்ஜிஆர் சொல்றார் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். சரி, பெண்களுக்கு பிரதிநிதி இல்லைன்னு வேறொரு சம்பவத்துல கேட்கிற பொழுது பத்திரிகையாளர்கள் அவர்கள் பிரதிநிதியாக நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப அதிமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒவ்வொருவருமே இந்த கட்சி, இந்த கட்சியினுடைய தலைவர் எனக்காக இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னை பாதுகாக்க நினைக்கிறார். இதுதான் அரசியல். அதாவது அந்த அளவுக்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையோடும் அவர்கள் ஒன்றுபடுத்தி, தங்களை ஒன்றுபடுத்தி கொண்டு, தங்கள் குடும்பத்தில் ஒருவராக ஐக்கியப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். ஒன்று. இரண்டாவது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்துல அந்த மண்டைக்காடு கலவரம் நடந்தது. மிக கடுமையாக அன்றைக்கு ஒரு நிலைப்பாட்டை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்தார். ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தலைவராக இருந்த பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சந்திப்பதற்கு முயற்சி செய்த பொழுது சந்திப்பை தவிர்த்து விட்டார். அவரை நான் சந்தித்தால் எனக்கு மதச்சாயம் பூசப்பட்டு விடும், வேண்டாம் என்று அந்த சந்திப்பையே தவிர்த்தார். அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க ராமநவமிக்கு வாழ்த்து சொல்லணுமோ, கிருஷ்ணர் ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்லணுமோ என்பது முக்கியம் அல்ல. சாப்பாட்டுக்கு இல்லாதவங்களுக்கு, அவர்களது அடிமட்ட மக்களுக்கு அவர் வழிவந்த ஜெயலலிதா அவர்கள் சார், இட் வுட் ஹவ் பீன் ஈஸி இல்ல. எம்ஜிஆர் என்ன பண்ணாரோ அதே நம்மளும் பண்ணுவோம், அவர் என்ன வாழ்த்து சொன்னாரோ அதே நம்மளும் சொல்லுவோம்ன்றது ஈஸி. அதுதான் நான் வரேன். ஆனா அவங்க அந்த கொள்கையை மாத்துறாங்கன்னா she is giving a message என்றாரு. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு பெரிய சக்தியாக இல்ல. அவர்கள் ஒரு பெரிய சக்தியாக அன்றைக்கு இல்ல. அன்றைக்கு இருந்தது 3 தான். அதிமுக, திமுக, காங்கிரஸ். அந்த மூன்றாவது தாக்கத்தை உண்டாக்கியது காங்கிரஸ் தான். 84, 87 தேர்தல் வரை, 91 வரைக்குமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் அன்றைக்கு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கட்சியாக இருந்தது. அடுத்து அவரு திரு செல்வி அவர்கள் ஒரு வழக்கறிஞர். நீங்க தயவு செஞ்சு உங்க கிளைண்ட் அண்ணாமலை சொல்றதை நீங்க எடுத்துக்காதீங்க. அதாவது ஆர்டிகிள் 370 வேணும் என்று அவர் ராஜ்யசபால பேசல. காஷ்மீர் should be integral part of India. அப்படினா என்ன சார் அர்த்தம்? Kashmir has to be integral part, integrated with India னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க அண்ணா. இல்ல ஸ்ரீ பாகிஸ்தான் occupied Kashmir. பாகிஸ்தான் occupied Kashmir. இல்ல சார், அம்மா இந்த காலத்திலேயே ஆதரித்திருக்கிறார். வாட்ஸ்அப் அனுப்புறேன். 370 அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கா இல்லை இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது 370ன்ற வார்த்தையே சொல்லல. நான் ஏத்துக்கிறேன் சொல்லி சொல்றாங்க. 370ன்ற வார்த்தையே சொல்லல. கரசருக்கு சொல்லிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. மார்ச் 15, 2014ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல திமுக என் மீது வேண்டுமென்றே இந்த அவதூறை சுட்டி காட்டுகிறார்கள். கரசேவைக்கு நான் ஆள் அனுப்பவில்லை. இத ஜெயலலிதா அம்மா அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து இன்றைக்கு அண்ணாமலை ஏன் இதை பேசுறாருன்னா, தேர்தலுக்கு பிறகு நிச்சயமா திரு ரமேஷ் அவர்கள் என்னோடு உடன்படுவார், சுமந்த், திரு செல்வி எல்லோருமே உடன்படுவாங்கன்னு நினைக்கிறேன். தேர்தலுக்கு பின்னால இவர்கள் எல்லோரும் உங்க டிவியில விவாதிப்பாங்க. பாருங்க, அதிமுக வாங்கின ஓட்டு இவ்வளோ, பாஜக வாங்கின ஓட்டு இவ்வளோ, இந்த ரெண்டை கூட்டி பார்த்தீங்கன்னா 40க்கு 40 இந்த கூட்டணி ஸ்வீப் ஆயிருக்கும், திமுக 40லும் தோத்திருக்கும். இது நிச்சயமா எல்லாரும் பேசுவாங்க. அப்படி பேசுகிற பொழுது அடுத்த கேள்வி பாஜகக்குள்ள என்ன வரும்னா, அப்ப இந்த கூட்டணியை கலைத்தது யார், உடைத்தது யார்? அண்ணாமலை. இப்போ மீண்டும் அதிமுகவை பல்ஸ் பார்க்கறாருன்றீங்க. இல்ல மீண்டும் பாஜகவுக்குள்ள என்ன ஒரு நிலைப்பாடு வரும்னா, இந்த கூட்டணியை உடைத்தவர் அண்ணாமலை. 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாமல் செய்ததற்கு காரணம் அண்ணாமலை. அவரை தலைமை பதவியில் இருந்து நீக்கினால் மட்டும்தான் அதிமுக கூட்டணிக்கு ஒரு முயற்சியை நாம எடுக்கலாம் என்பதை பாஜகவுக்கு உள்ள இருக்கிறவங்க செய்வாங்க. அண்ணாமலை ஒரு தலை சிறந்த போலீஸ் அதிகாரி. அதுக்கும் இத பேசுறது எதிர்காலத்துல தனக்கு என்ன ஆபத்துகள் நேரிடும், தன்னுடைய தலைமை பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்பொழுதே அதற்கு
சார், அப்ப அது counter productive-ஆன சார் இருக்கு நீங்க சொல்றது. இப்ப அவர் இன்னும் அதிமுகவை கோவப்படுத்திட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் அதிமுகவை கோவப்படுத்திட்டு தான் இருக்கிறாரு. இல்ல இல்ல ஒரு நிமிஷம். அதத்தான் சொல்றேன், அததான் கோவப்படுத்துறாருன்னு சொல்றேன். அப்படி கோவப்படுத்தி ரெண்டு பிரிஞ்சு இருந்தா தான் அண்ணாமலை தலைவராக தொடர முடியும். அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் அண்ணாமலை தலைவராக தொடர முடியாது. ஓகே, அண்ணாமலை தலைவராக தொடர முடியாது. உங்கள் ராஜதந்திரங்களை புரிந்து கொள்ள முடியல. அந்த மாதிரி தக்க வைத்துக் கொள்வதற்காக திரு செல்வி வித்தியாசமான தியரி சொல்றாரு கேசிபி. இல்ல கேசிபி அண்ணனுக்கு கூட்டணியை முதல்ல உடைச்சிட்டீங்க, இப்ப அதை இன்னும் ஸ்பிளிட் பண்ண பாக்குறீங்க. இல்லை கேசிபி அண்ணனுக்கு எடப்பாடி சாருக்கு இதெல்லாம் தெரியுமா அந்த ஐடியாலான்னு கேட்டேன். ஏன்னா கேசிபி அண்ணன் சொல்கிற ஐடியாலாம் எடப்பாடி சாருக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சந்தோஷப்படுவார். நான் என்ன கேட்குறேன், எங்கள் தலைவர் வந்துங்க கூட்டணியை பற்றி இப்போ பேசல. எங்கள் கட்சியில் எங்கள் தலைவர் இருக்கிறாரு, எங்கள் தலைவர் இல்லாமல் வேற ஒரு தலைவர் வர்றாருல எங்கள் கட்சி டிசைட் பண்ணோம். கேசிபி அண்ணன் வந்து ஏடிஎம்கே ஒட்டி வைக்கிற பேச்சப் மட்டும் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் அது சேருதான்னு பார்ப்போம். ஏன்னா எங்க தலைவரத்தை பத்தி நாங்க எங்க கட்சி பார்த்துக்கோம். ஏன்னா எங்க கட்சி வந்து எங்க தலைவரை டெல்லியில இருந்து தேர்ந்தெடுக்கிறச்சவே அவர் ஐபிஎஸ்ஆ இருக்கிறச்சவே டிசைட் பண்ணி தேர்ந்தெடுத்துட்டாங்க. அடுத்தது இங்க எப்படின்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பத்தி கலைஞர் பேசுனது வந்து சொன்னா இப்போ கோபம் வரும் எல்லாருக்கும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி இளைஞர்கள்லாம் சரியாக புரிஞ்சுக்கல, அதை பற்றி நம்ம தான் பேசணும்னு கலைஞரே பேசியிருக்காரு. இப்போ அதை நாங்கள் சொல்லிட்டனால அவர் ஒரு இந்துத்துவவாதியா? எங்களுக்கு கிடையாது. நீங்க சொல்லுங்க இந்துத்துவவாதி. நாங்க இந்துத்துவம்னா ஜெயலலிதா இப்ப நீங்களே சொல்றீங்க. ஆமாங்க, கலைஞர் ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுறாங்க. கலைஞர் ஒரு இந்துத்துவவாதி. அது அந்த காலத்துல பேசிட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணக்கூடாது. ஜெயலலிதா அம்மா எப்பவுமே ஜம்ப் பண்ணாம எங்க இருந்தாலும் ஒரே நிலைப்பாட்டுல இருந்தாங்க. அன்னதான ஸ்கீம் எடுத்துன்னு வந்தாங்க. அதே போல வந்து பூஜாரிகளுக்கு அவர் அழகா சொன்னார் பாருங்க, அன்னதான ஸ்கீம் கோவில்களுக்கு மட்டுமல்ல பள்ளிவாசல்லயே அன்னதானம். சரிங்க, அதுல வந்து எல்லாத்தையும் ஒரே இயக்கமா பார்க்கணும்னு தான் இந்துவுடைய கண்ட்ரோல். இந்துவுடைய ஒரு இந்துவாக இருக்கிறவங்க எப்படின்னா தம் மதம் தான் முக்கியம்னு சொல்றது இல்ல, எல்லா மதத்தையும் சமமா பார்க்கறது தான் இந்துத்துவா. அதை தான் எங்க தலைவர் சொன்னாரு. இப்ப எங்க தலைவர் சொன்ன கருத்துல என்ன பிரச்சனை? இப்போ உங்களுக்கு எங்க தலைவர் இந்துத்துவா வேணா இந்துவை மட்டும் நீ பாரு, முஸ்லீம் அடி ஒளின்னு சொல்லலையே. இந்துத்துவ எண்ணம் இருக்கவங்க என்னன்னா எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரே எண்ணத்தில் இருக்கிறது தான் இந்துத்துவா. ஓகே, புரிஞ்சுட்டேன் சார். இல்லை, கேசிபி அவர்களுக்கு வந்து ஒரு சிறிய விளக்கம் சொல்லணும். அதிமுகவோடு அவருக்கும் தொடர்பு இருக்கு, எனக்கு நல்ல தொடர்பு இருக்கு. தேர்தல் சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் மீண்டும் முயற்சி எடுத்தது அதிமுக கூட்டணி வருவதற்கு. அப்போது திரு அண்ணாமலை இருக்கும் வரை அது நடக்காது என்று அதிமுக தரப்பில் கூறப்பட்ட போது அண்ணாமலை இல்லாமல் என்பதற்கு பாஜக மேலிடம் தயாராக இல்லை. அதை திரு கேசிபி புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணாமலை இஸ் a favorable nominee of the honorable prime minister and honorable home minister. நீங்க நினைக்கிற கற்பனை எல்லாம் நடக்காது. ஆகவே அவர்களுடைய பூரண ஆசையோடு இங்கே தேர்தலில் நிறுத்தப்பட்டார். கூட்டணி இருக்கிறதோ இல்லையோ அவர் நீடிப்பார் என்பதில் பாஜக தலைமை உறுதியாக இருந்தது. ஆகவே உங்களுடைய கூற்று என்பது சில வாரம் இருமுறை வெளிவருகிற பத்திரிகைகளுக்கு காசிப் காலமுக்கு வேண்டுமானால் பயன்படலாம், கற்பனையானதே தவிர யதார்த்த நிலையை பிரதிபலிக்கிற கருத்து அல்ல. எனக்கு ஒரே ஒரு விஷயம், கேசிபி அண்ணன் வந்து கிட்டத்தட்ட இந்த ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுல இருந்து இந்த கட்சியை ஒட்டொழிக்க பாக்குறாரு. என்ன சொல்றீங்க? ஆமா, ஏடிஎம்கே எல்லாத்தையும் பிரிச்சு ஆமா ஏடிஎம்கே ஒட்டி வைக்க பாக்குறதுனால அதுவே வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து 2-3 ஆயிடுச்சு. இப்ப 3 வேணுமா 4 ஆகும். அடுத்து எலெக்ஷன் தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் முயற்சியை நிறுத்திக்கணும்ன்றீங்க. அவர் முயற்சி பண்ண பெருசா தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அது மாறும். அதெல்லாம் அவர் பாவம் இன்னும் நிறைய வேலை இருக்கு இவருக்கு. அதுல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க திரு கேசிபி. அதாவது இன்னைக்கு திரு ரமேஷ் அவர்கள் சொன்ன கருத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு 30-40 பிஜேபிக்கு மத்தியில் ஆட்சி அமைக்க 30-40 சீட்டுகள் வந்து குறைவாக அவர்கள் பெறுகிற பொழுது அவர்கள் சிந்தனை மாறுபடும். இப்ப அண்ணாமலை சொல்லி வச்சிருக்காரு, தனித்து நின்று 40 ஜெயிச்சிருவோம், பெரும்பான்மையா ஜெயிச்சிருவோம். நீங்க அது தேர்தல் முடிவு போற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்படியா? இல்ல
ஜெயிக்கலைனாலும் அதாவது ரமேஷ் போன்ற ஒரு அப்புறம் சிந்தனை மாறுபட்டு என்ன பிரயோஜனம் சார்? இல்ல 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 முதல்ல இத கிளாரிஃபை இல்ல திரு கேசிபி தொகுதியில ஜெயிச்சிருக்கலாம்ங்கறது திரு ரமேஷ் போன்றவர்களது கருத்தாக இருக்கும்னு எடுத்துக்கிறேன். நிச்சயமா வேறு கருத்து இல்ல. இல்ல சார் 30 பிஜேபி அதிமுக சேர்ந்து நின்றா 25க்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்கிற கருத்து திரு ரமேஷ் அவர்களது கருத்தா இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். இல்ல போஸ்ட்போன் சினாரியோவை பத்தி இரண்டாவது சார் நீங்கள் சாரி டு இன்டரப்ட் மிஸ்டர் கேசிபி, நீங்கள் ப்ரீ போல் சினாரியோ ஒன்றும் போஸ்ட் போல் சினாரியோ ஒன்றும் சொன்னீர்கள். ப்ரீ போல் சினாரியோலையும் சரி போஸ்ட் போல் சினாரியோலையும் சரி நீங்கள் என்ன சொன்னீங்க? அட் தி காஸ்ட் ஆஃப் அண்ணாமலை அது நடந்திருக்கலாம், நடக்காது என்பது இன்ஃபர்மேஷன். நான் சொல்றது காசிப் இல்ல. அவங்க முயற்சித்த போது இவர் நகர்ந்தால் கூட்டணி என்று சொன்ன போது அவர் நகரமாட்டார் என்பது பாஜகவின் கருத்தாக இருந்தது. இது ஒண்ணு. இரண்டாவது, பிஜேபி ஜெயிக்கும் நான் சொல்லல, ஓட் ஷேர் கணிசமாக இன்க்ரீஸ் ஆகும். அது ஏடிஎம்கேல ஒரு டென்ட் ஏற்பட்டு அதன் ஒரு பகுதி இங்க வரும். இதுதான் என்னுடைய பார்வை. 8 தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்துக்கு போகும். அதை கேசிபி ஒத்துக்கொண்டிருக்கிறார். திரு மணிகண்டன் has something to say. திரு கேசிபி முடிங்க, நான் அப்புறம் போணும். எஸ் இல்ல, அதாவது ஜெயலலிதா அம்மாவை பொறுத்த வரைக்கும் 2011 இருந்து 2016 வரை அவர் என்ன நிலைப்பாடுகள் எடுத்தாரோ அந்த நிலைப்பாடுகள் திராவிட இயக்க திராவிட சித்தாந்த நிலைப்பாடுகள். 2021 இருந்து 2004 வரை பரிச்சாயத்தமாக சில விஷயங்களை அவர் முயற்சி செய்து பார்த்தார். அதாவது அந்த மதமாற்ற கட்டாய மதமாற்ற தடை சட்டம் போன்றவற்றையெல்லாம் அந்த கிராம தேவதைகளுக்கு ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு அந்த கொள்கை இல்லைன்னா கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. தொண்டர்களுக்கே அது ஏற்புடையதாக இல்லை என்பதால் அதை அவர்கள் திருத்திக் கொண்டார்கள். அதை அவர்கள் திரும்ப பெற்று விட்டார்கள். திராவிட இயக்கத்தினுடைய இப்ப அவங்க வாதம் என்னன்னா ஜெயலலிதா அவர்களுடைய அடிப்படை கோட்பாடு சமூக நீதி தான், இது தேவைன்னு இடஒதுக்கீட்டு கொள்கைதான் மாத்திக்கிட்டாங்கன்றாங்க. அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. ஒரே ஒரு கேள்விதான், அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நிலைப்பாடு எங்க தலைவர் அது பாஜகவினுடைய சித்தாந்தம், அது அதிமுக இது திராவிட கட்சி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை ஏற்று ஜெயலலிதா அம்மா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார் என்றுதான் நான் சொன்னேன். அடுத்து திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடு என்ன? ஜெயலலிதா கொண்டு வந்தது பிஜேபி ஐடியாலஜி சட்டம், எங்க சித்தாந்தம் தான் கொண்டு வந்தாங்க. அம்மா பிஜேபி சித்தாந்தத்தை கொண்டு வந்தாங்க, பின்னர் அதிமுக ஏற்கல. அப்ப அவங்க கொண்டு வந்தது என்னது? கொண்டு வந்தது எங்க சித்தாந்தமா இல்லையா சார்? சில திட்டங்களை அவர் செயல்படுத்தினார். அதனுடைய எதிர் விளைவுகளை உணர்ந்து அவரே அதை திரும்ப பெற்றுக் கொண்டார். அவரே சொல்லியிருக்காரு, நான் ஒரு தவறு செய்து விட்டேன், அந்த தவறை என் வாழ்நாளில் இனி திரும்ப செய்ய மாட்டேன். இது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல ஜெயலலிதா அம்மாவே அவர் சொன்னது. நீங்க அவருடைய நிலைப்பாடு என்பது 2011 இருந்து 2016 அந்த நிலைப்பாடுகளை தான் நீங்க வந்து எடுத்துக்கணும். இன்றைக்கு அண்ணாமலை என்ன முயற்சி செய்கிறார்னா, ஜெயலலிதா அம்மா தனி, அதிமுக தனி. ஜெயலலிதா அம்மா இந்துத்துவாவுக்கு ஆதரவாக இருந்தார், பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தார். இல்ல அது என்ன 2011 முதல் 2016 வரை மட்டும் எடுத்துக்கொள்ளணும்னா அது யார் ஃபிக்ஸ் பண்றது? அது இல்ல அப்படி இல்லங்க. நீங்க ஒரு தலைவருடைய ஒட்டுமொத்த ஹிஸ்டரி தான் நம்ம பார்க்கணும். அது எப்படி 5 வருஷத்துல பண்ணது மட்டும் தான் ஜெயலலிதா? அது முன்ன பின்ன ஃபேக். காலங்கள் மாறுகிற பொழுது கருத்துக்கள் மாறுது. சில பேருடைய ஆலோசனையில் இன்னும் வெளிப்படையா சொன்னா திரு சோ அவர்களாக கூட இருக்கலாம். சில பேருடைய ஆலோசனையில் பரிச்சாயத்தமாக சில விஷயங்களை செய்கிறார். ஆனால் அந்த விஷயங்கள் ஏற்புடையதாக இல்லை என்று தமிழ்நாட்டு மக்களும் அதிமுக தொண்டர்களும் உணர்த்துகிற பொழுது அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த திராவிட சித்தாந்தம் என்பது அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நீங்க என்றைக்காவது சமூக நீதியில சமூக நீதி காத்த வீராங்கனை அவர் பட்டம் பெற்றிருக்கிறார். இடஒதுக்கீட்டு கொள்கையில வந்து அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. நீங்க இன்றைக்கு அண்ணாமலை முயற்சிப்பது என்பது ஜெயலலிதா வேறு, அதிமுக வேறு. திரு மணிகண்டன் ஜெயலலிதா வாக்கு வங்கியை தனமாக்க அவர் முயற்சிக்கிறார். திரு மணிகண்டன்
இல்லம்மா ரமேஷ் சாருக்கு நான் ஒண்ணே ஒன்று சொல்ல விரும்புறேம்மா. 2014 மோடியா லேடியான்னு கேட்டப்பயே பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் அமைந்த ஒரு கூட்டணி பாஜக கூட்டணி ஏறத்தாழ 18% ஓட்டு வாங்கினப்ப இப்ப 15% தான் அண்ணாமலை தலைமையில வாங்குன்னு சொல்றாரு. அப்ப அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கங்க. ரெண்டாவது கடைசி நேரம் வரை பாஜக முயற்சி செய்ததுன்னு அவர் சொன்னது உண்மை. சார் கொஞ்சம் குறுக்கிடாம கேட்டுக்குங்க. சொன்னது உண்மை. தேர்தல் பணிக்குழுவில் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அந்த கமிட்டியில போடாம அதிமுகவின் கதவுகள் திறக்கப்படுமான்னு பாஜக காத்திருந்தது அப்படிங்கறதை கூட அவர் சேர்த்து சொல்லியிருக்கணுமா? இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தியை கொண்ட விடுதலை புலிகளை வந்து ஆரம்பத்துல மிக கடுமையா எதிர்த்தவர் அம்மா. சாதாரணமா இதுக்குல திரு சோ சுப்பிரமணிய சாமி, வாழப்பாடி ராமமூர்த்தி அம்மா இவங்க கடுமையா எதிர்த்தாங்க. ஆனா தன்னுடைய பிற்காலத்தில் அதை அவர் மாத்திக்கிட்டார். ஈழத்தமிழர்கள் நலனுக்காக அந்த நிலைப்பாட்டை மாத்திக்கிட்ட மாதிரி இன்னைக்கு அம்மா உயிரோடு இருந்திருந்தா இந்த பிஜேபி சொல்ற ராமர் கோயில் மத்த விஷயத்துல என்ன நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க நமக்கு தெரிய வருமா? ஒன்னே ஒண்ணு இதுக்கு மட்டும் அளவு பண்ணுங்க. அம்மா சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க 2 உதாரணம் சொல்லிடுறோமா. இன்னைக்கு அவங்க இருந்திருந்தா அயோத்தி போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுல இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேம்மா. அதுக்கு முன்னாடி அண்ணாமலை சொல்றாரு. அதாவது நீங்க ராமர் கோயில் சொன்னதனால கேக்குறேன். இல்லம்மா நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இல்ல அந்த ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்மா அது சொல்லிடுறேன். அயோத்திக்கு போவாரா மாட்டாரா? ஜெயலலிதா இன்று இருந்திருந்தால் அயோத்திக்கு போவாரா? மனதார ராமரை பூஜித்து தன்னுடைய போயஸ் கார்டன் இல்லத்தில் வணங்கி இருப்பார். அயோத்திக்கு போயிருக்க மாட்டாருன்றீங்க? நான் இதை சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் இதை சொல்லிடுறேன். தைப்பூசமா பங்குனி உத்திரமா சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அம்மா வந்து வாழ்த்துக்கள் தான் ராமநவமிக்கு சொன்னாங்களே. திரு எடப்பாடி பழனிசாமி அரசு விடுமுறை அறிவிச்சார். அதனால எடப்பாடி பழனிசாமி நீங்க இந்துத்துவாதின்னு சொல்லிடுறீங்களா? அதே எல் முருகன் பாத்தீங்கன்னா வேலை எடுத்துட்டு வேல் யாத்திரை போறேன்னு சொன்னப்ப சமுதாய பதற்றத்தை ஏற்படுத்தாதப்பா என் பேரும் பழனிசாமி தான் அப்படின்னு அவரை பிடிச்சி உள்ள போட்டவரும் இதே எடப்பாடி பழனிசாமி தான். அப்ப வந்து இந்துக்களுக்கு எதிரி நீங்க அவரை சொல்ல முடியுமாமா? ஒண்ணு சொல்லிடுறோமா, இதை மட்டும் அளவு பண்ணுங்கம்மா. தென் சென்னை உயர் சாதி இந்துக்கள் இருக்கிற ஒரு இடத்துல பதர் சையீத்துங்கிற ஒரு முஸ்லீமை நிறுத்தினது தான் அம்மா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். வாணியம்பாடி இஸ்லாமியர்கள் மிகுந்த இடத்துல வடிவேலுங்கிற ஒரு ஹிந்துவை நிறுத்தி வெற்றி பெற செய்தார். பொது தொகுதிக்கு நீலாம் ஆசைப்படலாமான்னு ஒரு தலைவர் கேட்கிறப்ப திருச்சி பொது தொகுதியில தலித் எழில்மலை அப்படிங்கிற ஒருத்தரை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சது அம்மா. திமுகவால் ஒடுக்கப்பட்ட பிராமண சமுதாயத்தை சேர்ந்த குடுமி கும்பகோணம் ராமநாதனுக்கு சீட்டு வாய்ப்பு. அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாத்துக்கும் மேல 1999 PH பாண்டியனை பார்லிமெண்ட் ஃப்ளோர் லீடரா போட்டாங்க. அவர் ஒரு கிறிஸ்தவர் எல்லாத்துக்கும் தெரியும். லாரன்ஸ், அன்வர் ராஜா, நிலோஃபர் கபில் இவங்க எல்லாம் அமைச்சரா வச்சு அழகு பார்த்தாங்க. தனபால வந்து அவரோட சாதியை சொல்லி கட்சியிலேயே சில பேர் அவரை வந்து கேவலப்படுத்தினாங்கிற காரணத்துக்காக என்ன நீ உங்க வீட்டுல சாப்பிட போக மாட்டியா, நீதான் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மிஸ்டர் தனபால்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு நீதான் அரிசி போடணும்னு கூட்டுறவுத்துறை அமைச்சர். இதுதான் சமூக நீதி, இதுதான் உண்மையான இந்துத்துவா. அண்ணாமலை சொல்லும் இந்துத்துவா வேறு, அது அதிமுக வாக்கை களவாட அவர் போடும் வேஷம் இது. ஓகே 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 நம்ம ஃபைனல் ரவுண்ட்ல இருக்கோம். டாக்டர் சுமந்த் ஃபைனல் கமெண்ட்ஸ். இல்ல அதாவது இந்த சாயம் பூசப்படும் முயற்சி அப்படிங்கிறதுக்கு காரணம் கிளியரா தெரியுது. என்ன? அதான் அதிமுகவுக்கு நீங்கள் வாக்களித்து கொண்டிருந்தீர்கள் செல்வி ஜெயலலிதா காலம். அவங்களும் எங்களுடைய சித்தாந்தத்தை சார்ந்துதான் அவங்களும் இருந்தாங்க. இப்போ அவங்க இல்ல, அதனால நீங்க வாக்க மாத்திக்கிட்டு எங்களுக்கு போடுங்க. அதனுடைய நீட்சியாதான் இந்த கமெண்ட் எல்லாம். அண்ட் ஹிந்துத்துவா இல்ல அப்படி வாக்களித்தது உண்மை என்றால் இதுதான் நீங்க முதல்ல ரமேஷ் அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு நம்ம திருப்பி வரோம் ரவுண்ட் அடிச்சு. இப்போ அப்படிதான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தார்கள்னா அப்ப தமிழ்நாட்டில இருந்து சோ கால்டு ஹிந்துத்துவாவை ஏற்கக்கூடியவர்கள்லாம் அதிமுக கோட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர். அதுதான் இல்ல 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 அவர் அந்த இந்துத்துவாங்கிற வார்த்தையே திரு அண்ணாமலை பயன்படுத்துகிறாரே தவிர அது வந்து ஒரு அப்புறம் இருக்காது. அதுதான் நான் திருப்பி திரு ரமேஷ் அவர்கள்ட்டையும் நான் சொல்றது அது ஒண்ணுதான். ஹிந்துத்துவாங்கிற கொள்கை இப்போ நான் வந்து இந்து மதத்தை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்கிறவன், ஆனால் நான் இந்துத்துவவாதி கிடையாது. சோ இந்துத்துவா அப்படிங்கிறது ஒரு பேர். ஒரு காலகட்டத்துல நான் சொன்னதே மேபி அது ஒரு தனி மதமாக கூட இல்ல, இந்துத்துவாவை ஒரு தனி மதமாக கூட வடிவமைக்க அவர்கள் ஒரு முயற்சி எடுத்துக்கலாம். ஒரு மதமா தனியா வந்து வச்சு, ஏன்னா இப்போ இந்துத்துவாங்கிறது இந்துயிசமோட கன்ஃபியூஸ் ஆகிறதுனால இந்து மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. சோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்க இந்துத்துவவாதி அப்படின்னு யாரெல்லாம் அங்க போறாங்களோ போய்கிட்டோம். இந்து மதம் வந்து அழிக்க இல்லைங்க. இந்து மதம் வந்து ஒரு காலங்காலமாக அழிக்க முடியாத
ஒரு ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மதம். அது நேத்து முந்தானத்தோ வந்த மதம் அல்ல. அதனால இதுக்கு இந்துத்துவவாதிகள் காப்பாத்தி தான் இந்து மதம் பொழைக்க வேண்டும் என்ற நிலையில் இந்து மதம் இல்லை. அவங்க நினைச்சுக்கிறாங்க நாங்க தான் காப்பாத்தணும்ங்கிறது அவங்களுடைய திங்கிங். ஆனா அவங்க எப்படி இப்ப திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிற தமிழ்நாட்டினுடைய வரலாறே 1920 1915 தான் ஆரம்பிச்ச மாதிரி பேசுறாங்க. அதே கதிதான் இது. ரெண்டுமே சேம் காயின். ஓகே ஓகே சேம் காயின். ஓகே ரைட் ரைட். थैंक यू சார். சுமந்த் அவரிடம் மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்றேன். பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். ராமர் சேது பாலம் என்பது நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை, இந்துக்களுடைய நம்பிக்கை, மிக ஆழ்ந்த நம்பிக்கை. அதை வெளிப்படுத்தியவர் செல்வி ஜெயலலிதா. ஏப்ரல் 14 சித்திரை வருஷ பரப்பு இஷ்டத்துக்கு மாத்திட்டாங்க. இவங்க இஷ்டத்துக்கு ரொம்ப சிம்பிள். தமிழ் வருடப்பரப்பு சித்திரை தான். நீங்க சொல்றது எதையுமே அவங்க மறுக்கல சார். அவங்க அவங்க சித்திரையை மாத்தினாங்க, இதை வச்சாங்க, எல்லாம் சரி சார். அவங்க சொல்றது என்னன்னா அது ஹிந்து மதத்துக்கு ஆதரவா நிக்கிறது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்துத்துவவாதிங்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னமோ ஒரு பயங்கரவாதி மாதிரி தெரியாதீங்க. இல்ல அவங்க சொல்ற இந்துத்துவா எதுனா மாட்டுக்கறி வச்சிருந்தா அடிக்கிறது. சரிங்களா? இஸ்லாமியர்களை அவங்க பத்தில அவங்க மாட்டை புடிங்கி உங்ககிட்ட குடுத்துவாங்கன்னு சொல்றது. அதுதான் அது அவங்க என்னைக்கா செஞ்சிருக்காங்களா? இறுதி சுற்றில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுல என்னைக்காவது ஈடுபட்டிருக்காங்க? நான் அது சொல்லவே இல்லையே. நான் அதுதான் அவங்க இந்துத்துவா. நான் அவர்களுடைய உணர்வுகளை மதித்தவர்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரம்ஜானை மதித்தவர், குர்ஆனை மதித்தவர். Hence she is not Hindutva leader. இல்ல, நான் அப்படி சொல்லல. ஆனால் தன்னுடைய மதம் சார்ந்த நம்பிக்கைகளில், தன் மதம் சார்ந்த பண்டிகைகளில், யாகம், பூஜை எல்லாவற்றிலும் ஆழ்ந்த நம்பிக்கை. அதை செய்ததனால் மட்டுமே அவர் இந்துத்துவவாதி இல்ல. சார் உங்க வீட்ல யாகம் பண்ணுவீங்க, என் வீட்ல பண்ணுவாங்க, அவங்க எல்லா வீட்லயும் பண்ணுவாங்க. அதனால இந்துத்துவவாதி. எடப்பாடி பழனிசாமி யாகம் பண்ணிருக்காரா இல்லையா? இப்ப என்ன நான் ஏன் ஓட்டு கோயிலுக்கு போறாரு சார். இப்போ ஒரு கோயிலுக்கு போறாரு, திருப்பதிக்கு போறாரு, பூஜை பண்றாரு. நீங்கள் அவர் சரியான தைப்பூசத்துக்கு லீவ் விட்டாரா இல்லையா சார்? அவர் இந்துத்துவவாதி இல்ல மேடம். இறுதி சுற்றில் சரியான புள்ளிக்கு அவர் வந்தார். நான் சொல்ற புள்ளிக்கு தான் அவர் வந்தார். என்னன்னா செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இனிமே அங்க போடுறது வேண்டாம், நம்ம ஒரிஜினல் இடத்துக்கு போவோம். தட் இஸ் ஜெயலலிதா was seen. Okay. She herself பிஜேபி ஐடியாலஜியை நிறைய உள்வாங்கிய ஒரு மனிதர், ஒரு ஆளுமை. அந்த கொள்கைகளை வரித்துக் கொண்டு, பல கொள்கைகளை தன்னுள் வரித்துக் கொண்டு அதை தயங்காமல் வெளிப்படுத்துபவர். இதான் விஷயம். ஓகே ரைட் ரைட். திரு மணிகண்டன் சுருக்குமா ஒரு வரி. புரட்சி தலைவி மறைவுக்கு பின்பு அவர் சார்ந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பகுதி ஓட்டு வேணா பாஜகவுக்கு போயிருக்கலாம். மதச்சார்பற்ற அம்மா வழியில் பயணிக்கும் பழனிசாமி வேட்டி கட்டிய புரட்சி தலைவி, தொப்பி போடாத புரட்சி தலைவர். தேங்க்யூ. திரு கேசிபி ஒரு வரி. இல்ல, அதாவது எல்லா சமுதாய மக்களும் ஏற்றுக்கொள்ள வகையில தான் ஒரு தலைவர் செயல்படணும். இந்து தீவிரவாதிகள் கூட ஏற்றுக்கொள்ளுகிற தலைவராக, இந்துத்துவாவை வழிநடத்துகிறவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளுகிற தலைவராக ஜெயலலிதா விளங்கினார். அதே போல அதிமுகங்கிறது எல்லா சமுதாய மக்களும், எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளுகிற கட்சியாகத்தான் அதிமுக இன்றும் என்றும் பயணிக்கும். அண்ணாமலை அதை பிளவு ஏற்படுத்த முடியாது. தேங்க்யூ. திரு செல்வி ஒன்லைன். அதாவது ஒரே ஒரு விஷயம்தான் எங்கள் தலைவர் சொன்னது. பொது சிவில் சட்டம், கரசேவை, அதே போல் மதமாற்ற தடை சட்டம், அதே போல் இவங்களுக்கு எங்களுக்கு ஆர்டிகல் 370 எல்லாத்தையும் லைனாக பண்ண எல்லாமே டைம் இல்லை சார். அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்தவங்க ஜெயலலிதா அம்மா. அதை வழிமொழிஞ்சது பாரதிய ஜனதா கட்சி. அதனால எங்களுடைய இந்துத்துவ கொள்கைக்கு ஏற்ற ஒரு கிரேட் லீடராக வாழ்ந்தார்கள் தான் சொன்னாங்க. தேங்க்யூ. நிகழ்ச்சியின் தருணத்தை நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.